2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். நவம்பர் 16 துவங்கிய மண்டலகால சீசன் சபரிமலையில் நாளையுடன் நிறைவு பெறுகிறது. தங்க அங்கி வருகை, மண்டல பூஜையை ஒட்டி பக்தர்களுக்கு இன்றும் நாளையும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இன்று 50,000, நாளை 60,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். இன்று மதியம் 1 மணிக்கு பின் பக்தர்கள் பம்பையிலிருந்து சன்னிதானம் வர முடியாது. தங்க அங்கி பம்பையிலிருந்து புறப்பட்டு சரங்குத்தி கடந்த பின்பே பம்பையிலிருந்து பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர். நடப்பு சீசனில் நேற்று முன்தினம் வரை 30.87 லட்சம் பக்தர்கள் வந்துள்ளனர். இது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 4.45 லட்சம் அதிகம். இந்த சூழலில் மண்டல பூஜையன்று காலை 7:30 முதல் 11 மணி வரை சூரிய கிரகணம் காரணமாக சபரிமலை நடை அடைக்கப்படும் என சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் பரவியது. இது சபரிமலை சீசனை சீர்குலைக்கும் முயற்சி. இது தொடர்பாக கேரள சைபர் கிரைம் போலீசில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் புகார் செய்யப்பட்டுள்ளது. தவறான தகவல் பரப்பியவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் PS பிரசாந்த் கூறியுள்ளார்.